கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளிலும் தியானத்துக்கென்று 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தின் பிரகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான நித்திய பாக்கியம் என்ன என்றால், மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் ஆக்கப்படுதலாய் இருக்கிறது. எவற்றில் இருந்து நாம் மறுரூபம் ஆக்கப்படுகிறோம் என்றால், பிரியமானவர்களே, 6வது வசனத்திலே பார்க்கிறோம், புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்கு உரியதாயிராமல் ஆவிக்கு உரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அது மாத்திரமல்ல, எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிர்ந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாது இருந்தார்களே. ஒளிந்து போகிற மகிமை உடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாயிருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாயிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எங்கே ஒரு மகிமை காணப்படுகிறது, அந்த மகிமையை நோக்கி பார்க்க கூடாதபடிக்கு அவர்கள் முக்காடு போட்டிருந்தார்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு புது உடன்படிக்கை வந்தது. அது எழுத்துக்குரிய உடன்படிக்கை அல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் செய்யப்பட்ட உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கைக்கு உரியவர்கள் அவர்கள் ஆவிக்குரியவர்களாய் இருக்கிறார்கள், எழுத்துக்கு உரியவர்களாக அல்ல. அது மாத்திரமல்ல, 9வது வசனத்திலே பார்க்கிறோம், அது நீதியை கொடுக்கக்கூடிய ஊழியம், ஆக்கினை தீர்ப்புக்கு உரிய ஊழியம் அல்ல. பிரியமானவர்களே, அடுத்து நாம் பார்க்கிறோம், பிரியமானவர்களே, அது நிலைத்திருக்கிற ஒரு ஊழியம். 11வது வசனத்திலே பார்க்கிறோம், அது நிலைத்திருக்கிற ஒரு ஊழியம், ஒளிந்து போகிற ஊழியம் அல்ல என்றெல்லாம். பிரியமானவர்களே, இந்த ஆவிக்குரிய ஊழியமாகிய புது உடன்படிக்கைக்குரிய ஊழியம் உடையவர்கள் இந்த முக்காடு அவர்களுக்குள் இருந்து நீக்கப்படுகிறதை நாம் 14வது வசனத்திலே பார்க்கிறோம். அந்த முக்காடு நீக்கப்படுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நீக்கப்படுகிறது என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது முக்காடு நீக்கப்பட்ட உடனேயே நாம் எல்லோரும் கர்த்தருடைய மகிமையை திறந்த முகமாய் கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் படுகிறோம். எந்த சாயலாகத்தானே என்றால், பிரியமானவர்களே, முதலாவது நாம் பார்ப்போம் என்று சொன்னால் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே பார்க்கிறோம், இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவு உள்ளவன், அப்பொழுது அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். அது மாத்திரமல்ல, எபேசியர் 4ஆம் அதிகாரம் பிரியமானவர்களே 23-24 பார்க்கிறோம், உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, எதற்காக 22வது வசனத்திலே பார்க்கிறோம், முந்தின நடக்கைக்கு உரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை, அந்த பழைய முக்காடை நீங்கள் களைந்து போட்டு பரிசுத்த ஆவியினாலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை, ஆவிக்குரிய மனுஷனை, மறுபடியும் பிறந்த ஒரு மனுஷனை, தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்ற மனுஷனை நாம் இப்பொழுது தரித்து கொண்டு இருக்கிறோம். இந்த சாயல் நமக்கு என்ன செய்யும் என்றால், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். 1 யோவான் 3:2 இனி எவ்விதமாய் இருப்போம் என்று வெளிப்படவில்லை, ஆகிலும்
இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இதுதான் பிரியமானவர்களே, அந்த சாயலாகத்தானே, கிறிஸ்து இயேசுவினுடைய சாயலாகத்தானே இப்பொழுது தேவனுடைய பிள்ளை என்கிற சாயலை உடையவர்களாய் இருக்கிறோம். இனி கிறிஸ்து இயேசுனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த ஒரு சாயலை பரிசுத்த ஆவியானவர் நித்தமும் நமக்கு அருளி செய்து முடிவிலே நாம் அவரை சந்திக்கும் போது, அவர் வெளிப்படும் போது மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்பட்டு அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் அவரை தரிசிக்க போகிறபடியினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டதான ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மரணம் உயிர்த்ததுடைய புண்ணியம் உங்களுக்கும் எனக்கும் அருளி செய்ய வல்லதாய் இருக்கிறபடினால் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரித்து இந்த புண்ணியத்தை யாவரும் பெரும்படியாய் நாம் பிரயாசப்படுவோம். செபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த மகிமைக்காக முக்காடு போடுகிற மகிமை அல்ல ஆண்டவரே, பழைய மனுஷனை உடையதான அந்த மகிமை, ஒளிந்து போகிற மகிமை உடையதான பழைய மனுஷனை அல்ல ஆண்டவரே, நிலைத்திருக்கிற ஒரு மகிமை, ஆவிக்குரிய ஒரு மகிமை ஆண்டவரே, நீதியை கொடுக்கக்கூடிய ஒரு மகிமையான ஊழியம் ஆண்டவரே. இதை நாங்கள் மகிமையின் மேல் மகிமை அடையத்தக்கதாக எங்களிடத்திலிருந்து முக்காடு நீக்கப்படுகிறது, புது உடன்படிக்கை அருளப்படுகிறது, கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினால் உண்டான உடன்படிக்கையாய் இருக்கிறது. தகப்பனே, நாங்கள் மகிமையின் மேல் மகிமை அடைந்து கிறிஸ்துனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாங்கள் அவரை தரிசிக்கிறபடியினால் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை, ஸ்லாக்கியத்தை பெற்ற நாங்கள் நன்றியோடு கூட இயேசுவின் நாமத்தினாலே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள அன்பின் பிதாவே, ஆமேன். God bless you.